ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என் வாய கலராத. சாமானியா எங்க? அவ இன்னும் வரலையா? என்னடா நீ? நான் உன்ன கேட்டா நீ என்ன கேக்குற? காலையில உன் கூட தானே வந்தா? ஆமாமா, என் கூட தான் வந்தா. ஆனா ஆபீஸ்ல எங்களுக்கு முன்னாடியே கிளம்புறேன்னு சொன்னாலே, அதனால தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உங்களுக்கெல்லாம்? நம்பி வந்த பொண்ணு இப்படி விட்டு வந்திருக்கீங்க. ச்சே! மா மா இல்லம்மா. இத புடிமா. நீ உள்ள போமா. என்னம்மா இங்கேயே ஊத்திட்ட? தப்பு பண்ணிட்டேன். உன் மூஞ்சில ஊத்தி இருக்கணும். என்னம்மா? பின்ன என்னடா? சாம் கூடவே போயிட்டு கூடவே வாடானா அவங்க ரெண்டு பேரும் ஜோடி வராங்க. நீ பின்னாடி பாடிகார்ட் மாதிரி வர. அம்மா 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 நில்லுமா. மா அம்மா நில்லுமா. ஏமா இப்படி கோவப்படுற? கோவப்பட்ட உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. டேப்லெட் சாப்பிட்டியா? ஆமாடா, இந்த அம்மா மேல உனக்கு ரொம்ப அக்கறதா. அம்மா டேப்லெட் சாப்பிட்டியா இல்லையா? அத முதல்ல சொல்லு. ஐயோ, நான் சாப்பிட்டேன்டா. நீ பேச்ச மாத்தாத. நான் சொல்றத ஒன்னையாவது கேட்டிருக்கியா நீ? எல்லாம் அந்த மாயக்காரிய சொல்லணும். உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்கா. பாவம்மா சாம், எல்லாத்துக்கும் அவளையே குத்தம் சொல்லாத. சாமானியா தான் நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. ஆபீஸ் டைம் நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் அவளை ஆளை காணும். என்னடா நீ ஒரு பொறுப்புள்ள புள்ள மாதிரியா பேசுற? அவங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அம்மா, அவ வரலன்னு நீ கவலைப்படாத. அவளுக்கு இருக்கிற வாய்க்கு ஊரையே வித்துட்டு வந்துருவா. வர வர இந்த அம்மா பேச்சே கேட்க மாட்டேங்கிறல. இப்ப என்ன? நான் இப்ப சாமானியாவை கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? நானே போய் கூட்டிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு. கண்டிப்பா கூட்டு வருவியா? கூட்டு வரேம்மா. நான் தான் அப்பவே சொன்னேனே மேடம், ரொம்ப ஃபாஸ்டா போக வேணாம். அப்படி போனா வண்டி நின்னுடுன்னு. இதோட ரெண்டாவது வாட்டி நிக்குது. இன்ஜின் ரொம்ப சூடாயிடுச்சுனா அப்படித்தான் மேடம். நீங்க எப்படி சார் ஆபீஸ்க்கு வண்டியை தள்ளிட்டு தான் வருவீங்களா? நான் ஸ்லோவா தான் வருவேன் மேடம். காட், நீங்க வந்ததே ஸ்லோ, அதை விட ஸ்லோவாவா? நான் பேசாம ஆட்டோலயே போயிருக்கலாம். நான் தான் அப்பவே சொன்னேனே மேடம். பலமா? ம். சூர்யா, அம்மா, சாமானியா எங்க? அவ இன்னும் வரலம்மா. நீ அவளை போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னல. ஏன்னா இன்னும் கூட்டிட்டு வரல? எனக்கு தெரியாது. நீ உடனே போய் அவளை கூட்டிட்டு வா. அம்மா நீ பதட்டப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு இப்பவே சாமானியா வந்தாகணும், அவ்வளவுதான். சரிம்மா, நான் போறேன். நீ ரிலாக்ஸ்டா இரு. சந்துரு, நீ என்ன இப்படி சார்? பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கேட்டதுக்கு சாமானியா வந்துட்டான்னு சொன்னேன். இப்போ சின்ன அத்தை ஏன் அவளை கூட்டிட்டு வரலன்னு சூர்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல சாம், நான் பாக்கும்போது அவங்க இல்ல. அவ கிளம்பிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா. நான் தான் சொன்னேனே சந்துரு, தெரியாத ஊர்ல அவளால எப்படி வர முடியும்? இப்ப பாரு, சின்னத்தை அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அப்ப நீ போக மாட்ட.
சொல்லுங்க ஆண்டி. சாமான்யா எங்கம்மா இருக்க? நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். ஐயோ, என்னம்மா நீ இப்படி சொல்ற? நான் சூர்யாவை அனுப்பி வைக்கவா? ஒன்னும் தேவையில்ல ஆண்டி, அதான் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லம்மா, நீ வயசு பொண்ணு, நீ தனியா வர வேண்டாம். நான் சூர்யாவை வர சொல்றேன். அந்த அக்கறை உங்க பையனுக்கு இல்ல ஆண்டி. இருந்திருந்தா இப்படி என் அலை விட்டுருப்பாரா? அவருக்கு அந்த ஃப்ராடு சீட்டிங் பண்றவங்க அவங்க மேலதான் அக்கறை. ஆபீஸ்ல என்ன எல்லாருமே அவமானப்படுத்திட்டாங்க. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் எல்லாருமே அவளதான் செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ, சூர்யா மேல எந்த தப்பும் இல்லம்மா, எல்லாத்துக்கும் அந்த சந்திர தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, உங்க வெல்கம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஐயோ இல்லம்மா, சாரி. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துரு. தேவையில்ல ஆண்டி, மேனேஜர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பைக்கை ஸ்டார்ட் ஆன உடனே வந்து சேர்றேன். ஹலோ சார், ஏன்டா இப்படி பண்ணீங்க? அந்த பொண்ணு எப்படி கேள்வி கேக்குறா தெரியுமா? ஊர் தெரியாத பொண்ண இப்படி அலக்கழிக்கிறீங்க. மேனேஜர் வந்து நம்ம வீட்டு பொண்ணை டிராப் பண்றாரு. இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா? சொல்லுடா. அம்மா, நட்ராஜன் சார் தானே, சேஃபா கூட்டிட்டு வந்து விட்டுருவாருமா. உங்க 2 பேர் திட்டமும் எனக்கு தெரியும்டா. அந்த சந்திர பையனை இப்ப என்ன பண்ற பாரு. அம்மா, அம்மா நில்லுமா. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் சந்துரு, அம்மா, இது அம்மா. தப்பு. மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஒத்துக்கிட்டு வருது. கண்டவங்கள எல்லாம் வீட்டுல தங்க வைக்காதீங்கன்னா யாரு என் பேச்ச கேக்குறா? ஜெயந்தி, உனக்கு உடம்பு தானே சரியில்லை, கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசு. இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உனக்கு மட்டும் இல்ல. அதான் எல்லாம் பேசியாச்சுல, நீ என்னமோ புதுசா ஆரம்பிக்கிற. நடந்தது என்னன்னு தெரியாம தேவையில்லாம பேசாதீங்க. இவங்க எல்லாருமா திட்டம் போட்டு என் மருமகளை வெயில் அலைய விட்டுருக்காங்க. பாவம் அவ. இந்த ஊர் வெயில் காத்தல அவளுக்கு ஒத்துக்குமா தெரியல. அக்கா, உங்களுக்கெல்லாம் அவளை பார்த்தா இலக்காரமா இருக்குல்ல? காத்து வெயில் எல்லாம் அமெரிக்காலயும் இருக்கு. உனக்கு உன் மருமக வசதியா இருக்கலாம், அதுக்காக இப்படியா தாங்குறது? என் மருமகளை நான் எப்படி வேணா தாங்குவேன். அது ஏன் சௌகரியம். என்னை யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். நீ சாமியும் சந்திரையும் கேள்வி கேட்ட நான் உன்னை கேட்கதான் செய்வேன். போதும், நிறுத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் நீ உள்ள வாம்மா. டாக்டர் ஒன்னு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, வந்து படுமா. ஆமாடா, என் வாயை நல்லா அட. மத்தவங்க யாரையும் எதுவும் சொல்லாத. உன்ன சொல்லணும்டா. நீ மட்டும் ஒழுங்கா சாமானியவை கூட்டிட்டு வந்திருந்தா இவங்க கிட்ட எல்லாம் நான் ஏன் பேச போறேன்? அதான் அவன் வந்துட்டு இருக்கான்ல, அவ வந்துருவா. வாம்மா, வாம்மா. பெரியத்த, எனக்காக இந்த வீட்ல யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். அப்புறம் நான் வந்து குடும்பத்தை பிரிச்ச மாதிரி ஆயிடும். அதை என்னால தாங்கிக்க முடியாது. அது எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சி ஆயிடும். சாம், உனக்காக பேச வேற யாரு இருக்கா? நாங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது சாம். சாம், நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. இந்த குடும்பம் என்னைக்கும் பிரியாது, யாராலையும் பிரிக்கவும் முடியாது. அம்மாவும் சித்தியும் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் போடதா செய்வாங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவாங்க. சித்தி சாமானிய பயத்துல இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சாம், நீ வா போலாம், வா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சமந்தா சூர்யா நிச்சயதார்த்தம் நின்னு போனதா கேள்விப்பட்டேன். அதுல இப்ப உங்களுக்கு என்னங்க குறை? எனக்கு மட்டும் இல்ல மேடம், ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். இப்ப நான் இறக்கி விட்டேன் இல்ல மேடம், அந்த பொண்ணுதான் சூர்யா தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிருச்சு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இல்ல மேடம்,
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.